இந்த தேர்தல் முன்னெல்லாம் நடந்தால் அவ்வளோ பெரிதுபடுத்தப்படலை. இன்றைக்கி சோஷியல் மீடியா வளர்ந்துருக்க காரணத்தால் பயங்கரமாக ஒரு பில்டப்பு மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்ம நாடாளுமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. இதில் இப்போ எல்லாரும் ஒரு கருத்து கேட்டாங்க. இந்த தென்னிந்திய நடிகர் சங்கன்ற ஒன்று இருந்தது, அதை வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து ஒன்று சொல்லியிருக்காரு, கமல் ஒன்று சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்றே மட்டும் தான் சொன்னேன். தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ற போர்டை இயக்குனர் இமயம் நம்முடைய பாரதி ராஜா இதை தமிழ் நடிகர் சங்கம்னு மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. போர்டு மாற்றுறது ஒரு 15 நாளில் மாற்றலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்பதை இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு கஷ்டப்பட்டு உருவாக்கின கட்டடம் அமைப்பு இதில் அவங்களுடைய தன்மானம் சுயமரியாதை எல்லாம் இதில் அடங்கியிருக்கு. அன்றைக்கி தென்னிந்திய நடிகர் சங்கம்னு அன்றைக்கி பேர் வச்சுருந்தாங்கன்னு சொன்னாக்கா அன்றைக்கி மலையாள இண்டஸ்ட்ரி இங்கே இருந்தது, கன்னட இண்டஸ்ட்ரி இங்கே இருந்தது, இந்தி படங்கள் இங்கே எடுத்தாங்க, தெலுங்கு இண்டஸ்ட்ரி இங்கே இருந்தது. அதனால் தென்னிந்திய நடிகர் சங்கம்னு பேர் இருந்தது. இன்றைக்கி தென்னிந்தியாவில் எல்லா இண்டஸ்ட்ரியும் பிரிஞ்சு போன பிறகும் தென்னிந்திய நடிகர் சங்கம் இருக்குது. ஆனால் இங்கே ஏதாவது மலையாள படம் ஷூட்டிங் நடக்குதா, இங்கே ஏதாவது தெலுங்கு படம் ஷூட்டிங் அதிகமாக நடக்குதா, இந்தி படம் ஷூட்டிங் நடக்குதா, இல்லை கன்னட படம் நடக்குதா? நடக்கலை. இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் நடக்குது. இன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு கேரளாவிலேருந்து யாராவது ஓட்டு போட்டுட்டு இருக்காங்களா? பெரிய நடிகர்கள். அதே மாதிரி ஆந்திராவிலேருந்து முக்கியமான பெரிய நடிகர்கள் வந்து இங்கே ஓட்டு போட வந்திருக்காங்களா? இதே மாதிரி கர்நாடகாவிலேருந்து பெரிய நடிகர்கள் வந்து ஓட்டு போட வந்திருக்காங்களா? கமலஹாசன் அவர்கள் இந்திய நடிகர் சங்கம், இந்திய அளவில் நடிகர் சங்கம் மாற்றப்படுன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு அமிதாப் பச்சன் இங்கே தமிழ் படத்தில் கூட அவர் தலை காட்டியிருப்பார். இன்னைக்கு அமிதாப் பச்சன் வந்துருவாரா, இல்லை கரீனா கபூர் வந்துருவாங்களா? யார் வந்து இங்கே ஓட்டு போட வருவாங்க? அது கிடையாது. என்ன என்று சொன்னால், இன்றைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ற இந்த பெயரில் இதை உருவாக்க எத்தனை பேர் பாடுபட்டிருப்பாங்க? மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் இருக்கட்டும், மறைந்துவிட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இருக்கட்டும், லட்சிய நடிகர் SSR ஆக இருக்கட்டும், அத்தனை பேர் பாடுபட்டு உருவாக்கின நடிகர் சங்கம். இன்னைக்கு சிலம்பரசன் இந்த அணியில் நிற்கிறாருன்னு என்னை கேட்டாங்க. நான் ஒன்றே மட்டும்தான் சொன்னேன், வெற்றி தோல்வியெல்லாம் அந்தாண்ட சார், அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு பாரம்பரியம் மிக்க இந்த நாடக கலையை தூக்கி வளர்த்த யாரு? நடிகவேல் M.R. ராதா. அந்த நடிகவேல் M.R. ராதாவோட பாரம்பரியத்தில் வந்த ராதா ரவி பக்கத்தில் இன்னைக்கு என் பையன் வந்து ஒரு விசுவாசத்தோடு நிற்கிறான, அது பெருசு. எல்லாத்துக்கும் விட இன்னைக்கு பச்சை தமிழன் காமராஜர் அவர்கள் இலவச கல்வியை தமிழ்நாட்டுக்கு பெற்றுத்தந்த அந்த பாரம்பரியமிக்க பெருந்தலைவர் காமராஜர், அவர் தான் பச்சை தமிழன். அந்த பாரம்பரியத்தில் வந்த சரத்குமார் பக்கத்தில் வெற்றியோ தோல்வியோ அது அந்தாண்டன்னு என் பையன் நிற்கிறான் பாருங்க. அந்த உணர்வை மதிக்கிறேன். அந்த அணியில் எத்தனை நடிகர்கள், எத்தனை ஸ்டார் இருந்தாலும் எங்கள் அணியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு யங் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் போரும், STR போதுன்னு ஒரு SSR கண்ணன் பேசுகிறாரு. அந்த பாரம்பரியமிக்க அந்த SSR கண்ணன் பக்கத்தில் இந்த தமிழ்நாட்டி சிலம்பரசன் STR நிற்கிறான. வெற்றி தோல்வி அந்தாண்ட, அது பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் மேலே சரத்குமார் அவர்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கமலஹாசன் அவர்கள் இந்திய அளவில் இந்த சங்கத்தை மாற்றணுன்றார. மனிதனுக்கு நன்றி உணர்வு என்பது ஒன்று வேணும். ஒரு உத்தமவில்லன் படத்துக்கு பிரச்சனை வந்ததும், இவருடைய படத்துக்கு பிரச்சனை வந்தெல்லாம் ராத்திரி முழுக்க நின்று நான் குரல் கொடுத்தேன், உழைச்சேன். அதற்கு ஒரு நன்றியாவது சொல்லியிருப்பாரா கமலஹாசன் கேட்டார். நான் கேட்கல, சரத்குமார் கேட்டதுக்கு கமலஹாசன் பதில் சொல்லிட்டோம். எல்லாத்த விட கமலஹாசனுடைய விஸ்வரூபம் படத்துக்கு பிரச்சனை, நான் தமிழ்நாட்டை விட்டே புறப்பட்டுருவேன்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணோன்னு ஓடி போய் நின்னது சிலம்பரசன். அன்னைக்கு யாராவது அன்றைக்கு அந்த சிலம்பரசனுடைய உணர்வு என்ன? ஒரு தமிழ் கலைஞன், கமலஹாசன் ஒரு பெரிய நடிகர் அப்படின்ற இந்த உணர்வு. எல்லாத்துக்கும் மேலே இயக்குனர் சிகரம் நம்முடைய கே பாலச்சந்திரன் மீறி யாராவது ஒரு இயக்குனர் சிகரம் இருக்க முடியுமா? அவர் இல்லை என்றால் நடிகர் நம்முடைய சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் உருவாகிருக்குவாரா? சரத்குமார் கேட்குறாரு. அந்த கே பாலச்சந்திரன் அவர்களோட மறைவுக்கு அமெரிக்காவில் இருந்தானா, நீ அண்டை நாட்டில் இருந்தாருன்னு ஒரு குருவுக்கு மரியாதை செலுத்துவதற்கு அந்த ரூபாயை செலவு பண்ணிட்டு வந்து நிற்க வேண்டிய கமலஹாசன் தன்னுடைய குருவுக்கே, தன்னை உருவாக்கிய குருவிடமே அந்த நன்றி உணர்வை காட்டாத அவர் இப்படி இருக்கலாமான்னு சரத்குமார் கேட்ட கேள்விக்கு கமலஹாசன் பதில் சொல்லுவான். சரத்குமார் கேட்ட கேள்வியை பார்த்து அத்தனை உணர்வு படைத்தவர்களுக்கும் ஏற்படுற உணர்வு இதுதான்.